الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث وقال أيضا وما بكم من نعمة فمن الله ثم إذا مسكم الضر فإليه تجأرون ثم إذا كشف الضر عنكم إذا فريق منكم بربهم يشركون صدق الله العلي العظيم. அல்லாஹுக்கு இடங்களில் மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாயிலில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற கிழமை வெள்ளிக்கிழமை நோன்பு பிடித்தவர்களாக இருந்தோம். சனிக்கிழமை நோன்பு பெருநாளை கொண்டாடினோம். அதற்கிடையில் 6 நாட்கள் சென்று அடுத்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் சில விடயங்களை நினைத்து பார்ப்பது மிக ஏற்றமானதாக இருக்கும். ரமலானுடைய காலத்திலே சுபூஹ் தொழுத நான் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் 6 நாட்களை கழித்து விட்டேன். இந்த 6 நாளிலும் நான் நேரத்திற்கு சுபூஹ் தொழுதது எத்தனை நாட்கள்? அதே போன்று பள்ளி வாசலுக்கு மகரிப் தொழுகைக்காக நாளாந்தம் சமூகம் அளித்த நான் மகரிபுடைய இந்த நாட்களில் நான் 6 நாட்களை பள்ளி வாசலுக்கு வந்து மகரிப் தொழுதேனா இமாம் ஜமாஅத்தோடு. அதே போன்று சில நேரங்களில் பள்ளிவாசலில், ரூம்களில், அறைகளில், வீடுகளில் குர்ஆனை எடுத்து ஓதிய நான் இந்த நாட்களில் நான் குர்ஆனை ஓதினேனா இல்லையா? என்னுடைய மனதில் ஏதோ ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இந்த ரமலானுடைய காலத்திலே அல்லாஹ்வின் பால் நெருங்குவதில் எனக்கு இருந்தது. ரமலான் முடிந்ததற்கு பின்னால் நான் அந்த சந்தோஷத்தை திரும்பவும் அடைகிறேனா இல்லையா என்கிற விடயத்தை நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்பது, என்னை நான் மீள் பரிசீலனை செய்வது காலத்தின் தேவையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான், இறுதி காலம் வரும் பொழுது முஸ்லிம்களுடைய நிலைமை மிக மோசமானதாக இருக்கும். ஒரு நேரத்தில் உண்மையான முஸ்லிமை போன்று இருப்பான், இன்னொரு நேரத்தில் அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இருக்காத அளவுக்கு இருப்பான் என்று எச்சரித்த மிக பயங்கரமான இறுதி காலத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுக்கு முன்னால் நல்லவர்களை போன்று சிரிப்பார்கள். எங்களுக்கு முன்னால் நல்லவர்கள், உங்களுக்கு நலவைத்தான் இவர் நாடுகிறார் என்று எங்களுக்கு முன்னால் பேசுவார்கள். எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள், பேசுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமைகளை நான் கண்டுபிடித்து என்னை நான் பரிசீலனை செய்து என்னை நான் சீர்திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மிக மோசமான பயங்கரமான முடிவுகளை, விளைவுகளை என்னுடைய வாழ்வில் சந்திக்க நேரிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நீங்கள் அடிக்கடி நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்படைகளை பேசுங்கள். உங்களுக்கு நான் சுகத்தை தந்திருக்கிறேன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறேன், கதையுங்கள். உங்களுக்கு அழகான குடும்பத்தை தந்திருக்கிறேன், அழகான உங்களுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய, உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளை தந்திருக்கிறேன், கதையுங்கள். உங்களுக்கு ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது, நல்ல முறையில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன, அதனை நீங்கள் கதையுங்கள், பேசுங்கள். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு மனிதன் காலை அடையும் பொழுது ஆரோக்கியமாக தன்னுடைய கைகளை, கால்களை, உடலை அசைக்கக்கூடியவனாக, அன்றைய நாளுடைய உணவுகள், 3 நேர உணவுகள் அனைத்தும் தன்வசம் இருக்க,
அன்றைய நாளில் ஒரு சிறந்த ஒரு ஏதாவது ஒரு தொழிலை, அது அரபைட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதில் நான் வேலை செய்கின்றேன், அதன் மூலமாக என்னுடைய வாழ்வாதாரம் நிறைவேறுகிறது, ஏதோ ஒரு அடிப்படையில் 7 மானனோ 10 மானனோ ஏதோ ஒன்றை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் இது ஆகப்பெரிய ஒரு அருட்கொடை. இது ஒரு ஆகப்பெரிய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் சொல்கிறான், இதனை நீங்கள் கதையுங்கள், மற்றவர்களுக்கு முன்னாலும் கதையுங்கள், நீங்களும் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய மனதளவில் நீங்கள் கதையுங்கள். मेरे प्यारे दोस्तों, पिछले रमजान के पिछले जुम्मा हम सारे रोजे पकड़ते हुए बैठे हुए थे. उसके बाद हफ्ते का दिन ईद मनाया. आज पहला जुम्मा है, हम रोजा नहीं है. कुछ बंदा 6 रोजा पकड़ते हुए बैठे हुए हैं. 6 रोजे में 1 रोजा को पकड़ते हुए बैठे हुए हैं. फिर भी जो रमजान के महीने में मैं हर टाइम पे सुबह नमाज पढ़ता था, मैं अभी ये 6 दिनों में सुबह का नमाज टाइम में पढ़ा या नहीं, ये मेरे साथ बात करना जरूरी है. और इसी तरह मैं जो रमजान के महीने में एक अच्छा सा एक शुऊर मेरा फैमिली में मेरा टाइम में मैं शुऊर होता था, मुझे पता होता था मैं कुछ खुशी हो मैं. क्यों? अल्लाह के साथ इबादत करते हुए, नमाज पढ़ते हुए, कुरान पढ़ते हुए, रोजा पकड़ते हुए, हराम चीज को छोड़ा, परहेज करते हुए मेरा टाइम को गुजारा, इसलिए मेरा दिल में एक खुश होता था. ये खुश अभी भी है मेरा दिल में या नहीं? कमरा में या मस्जिद आकर कुरान पढ़ता था, अभी मेरा कनेक्शन कुरान के साथ किस तरह है? ये सारे मैं सोचना चाहिए, मेरा दिल में मैं बात करना चाहता चाहिए. अल्लाह बताया, वो अम्मा बिनिअमति रब्बिका फहद्दिस, आप लोग अल्लाह का नेमत को बात करो, दूसरे बंदों के सामने बात करो, और इसी तरह आप आपके नफ्स में भी बात करो. एक बंदा सुबह उठता है, उसका बदन में जिस्म में कोई बीमार नहीं है, कोई मर्ज नहीं है, उस दिन 3 वक्त का खाना भी उसके पास है. और इसी तरह एक अरब जाकर या कंपनी जाकर एक दिन में 7 मानन या 5 मानन या 10 मानन कमाता है, उस हद कर और कोई नेमत बड़ा नहीं है, ये बहुत बड़ा नेमत है. अल्लाह हमको नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के वाइले से हमको बताया. कोई बंदा सुबह उठता है, उसका बदन में कोई मर्ज नहीं, उस दिन का खाना पीना उसके पास है, और उस दिन का सारे जरूरियत पूरे करने के लिए कुछ पैसा उसके पास है, वो बहुत बड़ा मालदार गनी बंदा है. इसलिए अल्लाह ने हमको जो नेमत दिया, हम उसको थोड़ा याद करना हम सब पर वाजिब है. दूसरे बंदों के सामने बात करना लाजिम है. हमको अच्छा फैमिली दिया, हमको मेरा बात को मानने वाला बच्चा दिया, बेटा बेटी दिया, और इसी तरह मुझे अच्छा काम मिला, मुझे अल्लाह सुब्हानहु व तआला अच्छा वालिदैन दिया, हमको ख्याल करने वाला माँ वालिद साहिब दिया. ये सारे हम सोचना चाहिए, ये अल्लाह का बड़ा नेमत है. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மனிதன் என்பவனை அல்லாஹ் தஆலா படைத்தவனே சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய இறைச்சகனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். படைத்தவன் சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் தன்னுடைய இறைச்சகனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஏனென்று சொன்னால், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அனைத்து விடயங்களும் அருட்கொடைகளும் யார் தந்தது தெரியுமா? அது நான் தான். சும்ம இதா மஸ்ஸக்கும் உதுர், அதற்கு பின்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது. படைத்தவன் சொல்கிறான், உங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் கஷ்டம் வந்து விட்டது, நீங்கள் அனைவரும் எண்ணின் பக்கம் விரைகிறீர்கள், எண்ணின் பக்கம் விரைகிறீர்கள்.
கொரியாவுக்கு வந்த ஆரம்ப நாட்களில் யாரையும் தெரியாது. என்ன செய்கிறீர்கள்? பள்ளி வாசலுக்கு வருகிறீர்கள், யாரையும் தெரியாது. எனவே பள்ளி வாசலை நாடுகிறீர்கள், 5 தொழுகைகளையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்னின் பக்கம் நீங்கள் விரைகிறீர்கள், 2-3 நாட்கள் இருக்கிறீர்கள், ஒரு கிழமை இருக்கிறீர்கள். அதற்கு பின்னால் நிலைமை சீராகிறது, 4-5 பேர்கள் தெரிய வருகிறார்கள், வேலை கிடைக்கிறது, நல்லொரு வேலை கிடைக்கிறது. தும்மைதா கஷஃபல் துர்ர அன்கும், அந்த கஷ்டம் நீங்கியதற்கு பின்னால், கொய்யா உங்களுக்கு பிடிபட்டதற்கு பின்னால், பிரப்பிஹிம் யுஷ்ரிகூன், அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விடுகிறார்கள். யார் சொல்வது? படைத்த இறைவன் சொல்கிறான். உங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்வில் கஷ்டம் ஏற்படுகிறது, நோய் வந்து விடுகிறது, மிக பயங்கரமான நோய், உங்களுக்கு இருதய அடைப்பு இருக்கிறது, இருதய கொலஸ்ட்ரால் கொழுப்பு நிறைந்து உங்களுக்கு 3 புலக்குகள் இருக்கிறது, உங்களுடைய கிட்னி பழுதாகி கொண்டிருக்கிறது, உங்களுடைய பிள்ளைக்கு கிட்னி பழுதாகி கொண்டிருக்கிறது, உங்களுடைய பிள்ளைக்கு கேன்சர் வந்திருக்கிறது என்ற பயங்கரமான செய்தியை கேட்டவுடன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நேற்றைய முந்தைய தினமெல்லாம் பள்ளிக்கு வராத நீங்கள் பள்ளியை அடைகிறீர்கள், குர்ஆனை தொடாத நீங்கள் குர்ஆனை தொடுகிறீர்கள், ஹராத்தை தைரியத்தோடு செய்தவர்கள் இன்று ஹராத்தை செய்வதற்கு நடுங்குகிறார்கள். ஏன்? உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கிறது. கஷ்டம் வந்தவுடன் உங்களுடைய நிலைமை மாறுகிறது, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைகிறீர்கள். இது யார் சொல்வது? கண்ணியத்துக்குரியவர்களே, நான் பேசவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான். ஒரு இடத்தில் சொல்லும்போது சொல்கிறான், கஷ்டம் என்றால் எப்படி வரும், அதனை அல்லாஹ் அழகாக சொல்கிறான். நீங்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், கப்பலில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், கப்பலில் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு நாலா புறத்தாலும் கடல் கொந்தளிக்கிறது, நன்றாக தெரிகிறது, நான் தற்போது மூழ்கடிக்கப் போகிறேன், என்னுடைய கப்பல் மூழ்கடிக்கப்பட போகிறது என்று நன்றாக 100க்கு 100 தெரிய வருகிறது. பிளைட்டில் சென்று கொண்டிருக்கிறேன், தற்பொழுது இன்ஜின் பழுதாகிவிட்டது, நான் கீழே விழுந்து மரணிக்கப் போகிறேன் என்கிற செய்தி 100க்கு 100 தெரிய வரும் பொழுது உங்களுடைய மனது எப்படி மாறுகிறது தெரியுமா? உங்களுடைய மனநிலை எப்படி மாறுகிறது என்று தெரியுமா? தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் அப்போது அல்லாஹ்வை கேட்கின்ற விதம் இதற்கு முன்னால் கேட்கின்ற விதத்தை போன்று கிடையாது. உண்மையில் நீங்கள் தற்பொழுது வேறு எந்த ஒன்றை மனதில் நினைக்காதவாறு அல்லாஹுவை மாத்திரம் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நீங்கள் வணங்குகிறீர்கள், தொழுகிறீர்கள், கதவை அல்லாஹ்விடம் கையை ஏந்துகிறீர்கள். தற்பொழுது செய்தி வருகிறது, கடல் கொந்தளிப்பு நீங்கி விடுகிறது, இன்ஜின் சரியாகி விடுகிறது, கப்பல் கரையை சென்றடைந்து விட்டது, பிளைட் இறங்கிவிட்டது. தற்பொழுது நீங்கள் நடந்து கொள்கின்ற விதம் எப்படி தெரியுமா? அந்த கடலை கடந்து வருகின்ற நேரத்திலே, அந்த பிளைட்டில் பறந்து வருகின்ற நேரத்திலே நீங்கள் இஹ்லாஸோடு உண்மையான முறையில் கையேந்திய நீங்கள் கரையை அடைந்தவுடன், பூமியை தொட்டவுடன் உங்களுடைய நிலைமை மாறிவிடுகிறது. யார் சொல்கிறது? கணிப்புரிமையானவர்களே, நான் இல்லை, அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் சொல்கிறான், பிள்ளை இல்லாத ஒரு குடும்பம் பிள்ளையை கேட்கிறது, பிள்ளை கிடைத்தவுடன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். இவ்வாறு அல்லாஹ் பல கட்டங்களில் மனிதனுடைய செயற்பாடுகளை குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். எனவே மனிதன் என்பவன் ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது பள்ளி வாசலை அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதை தேர்ந்தெடுக்கிறான். அந்த நிலைமை சீராகியவுடன் பள்ளி வாசலை அல்லாஹ்வுடன் நெருங்குவதை விட்டு விடுகிறான். இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நான் கொடுத்தால் என்னை புகழ்கிறான், நான் கொடுக்காவிட்டால் என்னை இகழ்கிறான். ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அவனுக்கு நல்ல அழகான வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, செல்வ செழிப்பாக அழகான முறையில் வாழும் பொழுது என்ன சொல்கிறான்? அல்லாஹ் என்னைக்கு நல்ல தந்திருக்கிறான், அல்லாஹ் என்னோடு அழகான முறையில் இரக்கமாக இருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நான் அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்கிறான்? அஹானன்,
அல்லாஹ் என்ன கைவிட்டு விட்டான், அல்லாஹ் என்ன கேவலப்படுத்தி போட்டான் என்ற பயங்கரமான வார்த்தைகளை பேசுகிறான். मेरे प्यारे दोस्तों, जो कुछ हमको मिला है, हम जो कुछ नेमत अल्लाह से हम ये इस्तेमाल करते हैं, ये सारे अल्लाह ने हमको दिया. वमा बिकुम मिन निअमतिन फमिन अल्लाह, जो जो नेमत आपको मिला है ये सारे मैंने दिया. अल्लाह बताए उस आयत के बाद, इंसान अपने रब को नाफरमानी करते हैं. ये कौन बता रहा है? हमको जो पैदा किया वो अल्लाह कुरान में हमको बता रहा है, आप लोग मुझे नाफरमानी करते हैं. कलीलुम मिन इबादी शकूर, मैंने पैदा किया इंसान, उनमें से कुछ बंदा शुक्र अदा करते हैं, बहुत लोग नाफरमानी करते हैं. ये किस तरह अल्लाह बताया कुरान में, सुम्मा इज़ा कशफ़ अज़्ज़ुर्र, ये इंसान को कभी कभार एक मुश्किल आ जाता है, एक खतरनाक बीमार आ जाता है, इस टाइम मेरे तरफ लौट कर रुजू करते हैं, मस्जिद को आते हैं. जो बंदा पहले जो कोरिया में आया, कोई बंदा नहीं पता, काम के बारे में नहीं पता, लैंग्वेज भी नहीं आता, उस टाइम आप लोग मेरे मस्जिद को इरादा करते हैं. मेरा मस्जिद आकर 3 दिन 1 हफ्ता गुजरते हैं, 1 महीना तक अच्छी तरह पाबंदी के साथ अच्छा तरह कुरान पढ़ते हैं, 5 वक्त नमाज अदा करते हैं, इस तरह मस्जिद में जोड़ रहते हैं. अभी कोरिया आकर कुछ 5-10 बंदा पता हो गया, मिल गया, थोड़ा कुछ लैंग्वेज आ गया, एक अच्छी तरह काम मिल गया, बस फिर मस्जिद की तरफ कभी कभार, सम टाइम 1 महीने में 2 बार, 1 साल में 1 महीना, इस तरह आप लोग मेरे इरादा करते हैं. सुम्मा इज़ा कशफ़ अज़्ज़ुर्र, ये मुश्किल खत्म हो गया, फिर मुझे भूल जाते हैं आप लोग. ये कौन बताया? अल्लाह बताया. और हमको अल्लाह ने एक मिसाल भी दिया. आप किश्ती पे जा रहा है समंदर में, अभी आपको पता चल गया चारों तरफ अभी समंदर बहुत खतरनाक में है, आपको पता चल गया 100% में अभी मरने वाला हूं, डूबने वाला हूं. अभी आप लोग किस तरह दुआ मांगते हैं? इखलास के साथ. अभी आपके सामने जो बंदा बैठा है, जो बंदा आपके पास है, ये आपको नजर नहीं आएगा, सिर्फ अल्लाह का याद है, दिल डायरेक्ट अल्लाह के साथ जोड़े होते हैं. अभी आप दुआ मांगते हैं, या अल्लाह मुझे बचाओ, मैं आपको शुक्र अदा करूंगा, मैं एक गाय कुर्बानी करूंगा, इस तरह आप लोग बताते हैं. जब ये हालत अल्लाह ताला अच्छी तरह करके आपका समंदर के किनारे पर आपको अल्लाह ने हिफाजत करके दे दिया, प्लेट में आने के टाइम इंजन खराब हो गया, इस तरह पता चल गया अभी मैं गिरने वाला हूं, इस तरह पता चल गया, आपका दिल अल्लाह के साथ डायरेक्ट जोड़ होता है. अभी दूसरा ऐलान हो रहा है, आपका प्लेट ठीक है, आप उतरने वाला है, उतर गया, लेकिन उस टाइम आपने क्या बताया? मैं 5 वक्त नमाज अदा करूंगा, ज़कात अदा करूंगा, इस तरह बताया. ये हालत अल्लाह ने ठीक कर दिया. आप लोग फिर क्या कर रहे हैं? वैसे आप लोग जाएगा, आपका ज़हन में ये नहीं आएगा मैं इस तरह एक वाकया हुआ, ये भी आपको समझ में नहीं आएगा, ये आप भूल जाएगा. ये सारे बात मैंने नहीं बता रहा हूं, ये अल्लाह कुरान में बताया, ये बता रहा हूं. इसलिए हम थोड़ा सोचना चाहिए, मैं किसको धोखा करता हूं? अल्लाह को धोखा करते हैं हम. अल्लाह बताया मुझे आप लोग धोखा नहीं करेंगे, आपको धोखा करते हैं, आपको धोखा करते हैं, हमको आप धोखा नहीं करते हैं. हमने आपको पैदा किया, हमने आपको दे रहा हूं, फिर भी मैं आपको जल्दी पकड़ नहीं रहा हूं. इसलिए हम इस हालत को हम ठीक करना है. எனவே கணித்துக்குரியவர்களே, நான் நீங்களும் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வையா? படைத்த இறைவனை எத்தனையோ பேர் ஏமாற்றினார்கள். பனி இஸ்ரவேலர்கள் நபிமார்களுக்கு முன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் இருக்கும் பொழுது நல்லாக நடந்து கொள்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றதற்கு பின்னால பேசுவார்கள், செல்வார்கள். நான் இதனை லைன் கஷப்னா
இந்த பிரச்சனையை நீங்கள் நீக்கினால் நாங்கள் உங்களை கட்டுப்படுவோம், அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு நடப்போம். அந்த பிரச்சனையை நீக்கியதற்கு பின்னால் திரும்ப என்ன செய்வார்கள்? பழையபடியே இருப்பார்கள். எங்கு பார்த்தாலும் ரத்தம், தண்ணீரை எங்கு பார்த்தாலும் தொடர்ந்தால் ரத்தம் தான் வருகிறது. என்ன சொன்னார்கள்? நபி மூசாவே, இந்த ரத்தத்தை நீக்குங்கள், அல்லாஹ்விடம் துஆ கேட்டு இதனை நீங்கள் நீக்கிவிட்டால் லனுமினன்ன லக் வலனகுனன்ன மினஷ் ஷாக்கிரீன், உங்களை ஈமான் கொள்வோம், அல்லாஹ்வுக்கு நல்ல முறையில் சுக்ர் செய்வோம், நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் நீக்கினான், திரும்ப பழையபடியே. திரும்ப எங்கு பார்த்தாலும் தவளை, பெட்டில் தவளை, பள்ளிவாசலில் அவர்கள் நடமாடுகின்ற எல்லா இடங்களிலும் தவளை. எப்படி ஒரு இடத்தில் கரப்பான் பூச்சி அதிகமாக இருந்தால் எப்படி டிஸ்டர்பாக இருக்குமோ அதே மாதிரி அந்த ஒரு நேரத்தில் தவளையை கொண்டு ஆஸ்வதிச்சார் பனிசவர்களை. என்ன செய்தார்கள்? திரும்ப வந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம். சொன்னார்கள், நபி மூசாவே, இந்த பிரச்சனையை நீங்கள் நீக்கித்தாருங்கள், நாங்கள் உங்களை ஈமான் கொள்கிறோம், நன்றியுடன் நடந்து கொள்வோம். அல்லாஹ் நீக்கினான். இவ்வாறு பல கட்டங்கள் கணித்துக்குரிய மேலானவர்களே. எனவே பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது மாத்திரம் அல்லாஹை நாடுவது கிடையாது. என்னுடைய மனது எப்பொழுதும் உண்மையான முறையில் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கணும். நான் உண்மையான ஒரு முஸ்லீமாக என்னுடைய நேரங்களை காலங்களை கழிக்க வேண்டும். வெறுமனே ஒரு சம்பிரதாய முஸ்லிம்களை போன்று குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மாத்திரம் தொப்பியை எடுப்பது, பள்ளிவாசலுக்கு வருவது, குர்ஆனை பிடிப்பது, சூரா யாசினை பிடிப்பது, இவ்வாறல்ல. நான் எப்பொழுதும் உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் என்னுடைய மனதில் ஒரு கடமை தவறி போகிறதா, கவலை வர வேண்டும். ஒரு பாவத்தை செய்கிறேனா, மனதில் கவலை வர வேண்டும், தௌபாவுடைய எண்ணம் வர வேண்டும். நான் இரு முகங்களோடு நடந்து கொள்கிறேனா, இங்கு வரும்பொழுது ஒரு விதமான முகம், வெளியே செல்லும் பொழுது ஒரு விதமான முகம், மக்களுக்கு முன்னால் பேசும்பொழுது ஒரு விதமான அவர்களை புகழ்ந்து நான் அவர்களுக்கு நலவை நாடுவதை போல பேசுவது, பின்னால் செல்லும் பொழுது அவர்களுடைய குறைகளை பேசுவது, அவருக்கு முன்னால் அந்த விடயத்தை பேசினால் கோபம் வரும், அந்த விடயத்தை அவர்கள் இல்லாத நேரத்தில் கதைப்பது, இது போன்ற இரு முகங்களோடு நடந்து கொள்ளக்கூடாது. இப்படியான பல விடயங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இதே மாதிரி ஒரு நேரத்தில் எங்களுக்கு எது நேரம் வரும், அந்த நேரத்தில் நான் எவ்வளவு பெரிய தௌபா செய்தாலும் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே நானும் நீங்களும் உண்மையான முறையில் உண்மையான முஸ்லிமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். मेरे प्यारे दोस्तों, हम हमारे हालत को ठीक करना है. अल्लाह को हम धोखा नहीं करना चाहिए, हम नहीं करता है, नहीं कर सकता है. वो हर सबसे वो गनी है, मुहताज नहीं है, वो किसी के मुहताज नहीं है. हमारे जो अमल हम करते हैं ये हम सारे फायदा मेरे लिए, मैं जो अमल करता हूँ ये उसका फायदा मेरे लिए है सिर्फ, और बाकी लोगों के लिए नहीं. ये उसका फायदा मेरे लिए आएगा. मैं जो हराम चीज को दूर करते हुए मैं रहता हूँ उसका फायदा भी मेरे लिए, अल्लाह के लिए नहीं. जो अमल करेगा उसका फायदा भी अल्लाह के हैं, जो हराम चीज को वो रोकेगा उसका फायदा भी उसके लिए है. अगर वो अमल नहीं करेगा उसका वबाल भी उसका है. जो बंदा हराम चीज कर रहा है उसका वबाल भी उसका है, अल्लाह के लिए भी नहीं, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को भी नहीं, सिर्फ अपने लिए. अल्लाह बताया, फ़अय्न तज़हबून, आप लोग किधर जा रहे हैं, आप लोगों का जिंदगी किस तरह है, थोड़ा सोच लो. आपके अगर कोई मशक्कत कोई मुश्किल आ जाएगा फिर अल्लाह का याद आता है, वो जो मुश्किल दूर हो जाता है उसके बाद अल्लाह का याद नहीं आता. ये क्या है? हर टाइम सिर्फ हम ईमान लाया ला इलाहा इल्लल्लाह, अल्लाह के सिवा और कोई माबूद नहीं है. हम जो अमल करना चाहिए वो अल्लाह के लिए है. अल्लाह एक दिन में 5 वक्त नमाज अदा किया, फर्ज किया. हम ये 5 वक्त भी फौरन नहीं, वो उसके लिए भी गैप दिया अल्लाह ने. उठने के टाइम 2 रकात, उसके बाद जो अच्छी तरह कमाए 5-6 घंटे, उसके बाद ज़ुहर आता है, उसके बाद थोड़ा आराम करो 3 घंटा, उसके बाद आता है असर का नमाज. असर नमाज के बाद थोड़ा चाय वगैरह पियो, थोड़ा वॉकिंग करो, एक्सरसाइज करो, उसके बाद आता है मगरिब. उसके बाद खाना खाओ, थोड़ा गपशप लगाओ, उसके बाद आता है ईशा का नमाज. अल्लाह फौरन गैप नहीं दिया है, नहीं गैप दिया, बहुत कमाने के लिए भी गैप दिया, थोड़ा नींद करने के लिए भी गैप दिया, थोड़ा कमाने के लिए भी गैप दिया, गपशप के लिए भी, खाना पीने सब के लिए गैप होकर अल्लाह ने हमको ये 5 वक्त फर्ज अदा किया, यानी फर्ज किया.
கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழகான முறைக்கு சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு நாளைக்கு எங்களுக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். இதனை ஒரேடியாக அல்லாஹ் என்ன செய்யவில்லை, கடமையாக்கவில்லை. எழும்பியவுடன் 2 ரக்காத் சுபஹுடைய தொழுகை, அதற்கு பின்னால் 6 மணித்தியாலம் 7 மணித்தியாலத்துக்கு பின்னால் துஹருடைய தொழுகை, அதற்கு சம்பாதித்துக் கொள்வதற்கு டைம் தந்திருக்கிறான். அதற்கு பின்னால் 2-3 மணித்தியாலங்கள் உறங்குவதற்கு அல்லது சம்பாதிப்பதற்கு, அதற்கு பின்னால் இஷாவுடைய நேரம், அசருடைய நேரம் வருகிறது. அதற்கு பின்னால் கொஞ்சம் ரெஸ்டாக இருந்து டீ குடித்து, அதற்கு பின்னால் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்து, அதற்கு பின்னால் மகளுடைய நேரம் வருகிறது. அதற்கு பின்னால் திரும்பவும் 2 மணித்தியாலங்கள் 1.5 மணித்தியாலத்துக்கு பின்னால் இஷாவுடைய நேரம் வருகிறது. அல்லாஹ் எங்களுக்கு உடனடியாக தரவில்லை. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஹிக்மத்துக்காக வேண்டி இவ்வாறு நேரம் விட்டு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு தொழுகை, கடமைதான் தொழுகை. இதன் மூலமாகத்தான் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமைத்தனத்தை நிரூபிக்கிறேன். எனவே என் மூலமாக நான் வெறுமனே ஒரு கஷ்டம் வரும்பொழுது அல்லாஹ்வை நாடுவது, அந்த கஷ்டம் நீங்கியவுடன் அல்லாஹ்வை மறப்பது, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததா என்று கூட நினைவில்லாமல் கடந்து செல்லக்கூடாது. நான் எப்பொழுதும் என்னுடைய பழைய நினைவுகளை நான் நினைத்து பார்க்க வேண்டும். கொரியாவுக்கு வந்த பொழுது யாரும் தெரியாது, நான் எங்கிருந்தேன், பள்ளி வாசலில். தற்பொழுது கொரியா பிடித்து விட்டது, எங்கு பார்த்தாலும் மனிதர்கள், கண்டக்ட், வேலை. தற்பொழுது பள்ளிவாசல் என்கிற நாமமே இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது போன்று நான் நீங்களும் செயல்பட்டால் நான் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன்? அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? நான் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல அமல்களும், நான் செய்கின்ற தவிர்த்து கொண்டிருந்த பாவங்களுடைய நன்மையும் யாருக்கு? எனக்குத்தான். அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. என்னுடைய அமல், நான் சொல்லுவது எனக்கு, நான் ஓதுவது எனக்கு, பாவத்தை தவிர்த்திருப்பது எனக்கு. நான் இவைகளை கடமையாக்கிய கடமைகளை விடுவதனாலோ பாவமான காரியங்களை செய்வதனாலோ நான் அல்லாஹ்வுக்கு தீங்கு விளைவித்து விட்டேன்? இல்லை, எனக்கு நானே தீங்கு விளைவித்து விட்டேன். எனவே கணித்துக்குரிய மேலானவர்கள், இந்த நிலைமைகள் அனைத்தையும் விளங்கி என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன். எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த நிலைமைகளை புரிந்து உண்மையான முறையில் அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியாளராக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் சுப்ஹானஹு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.